வணக்கம். நம்ம இன்னைக்கு சிலப்பதிகாரத்தினுடைய அடுத்த வகுப்புல வஞ்சி காண்டத்துக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம மதுரை காண்டம் வரைக்கும் ஒரு 23 காதைகள் பார்த்து முடிச்சோம். எப்படி அவள் தீக்கிரையாக்கினாள், அதுக்கப்புறமா மதுரா தெய்வம் எப்படி அவளுக்கு பழைய கதைகளை சில கதைகளை சொல்கிறது, எப்படி கோவலன் முற்பிறவியில அவன் என்னவா இருந்தான், அவன் யாருக்கு தீங்கு செய்தான், அந்த தீவினை எப்படி ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்பது போல சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரியான கதைகள்லாம் முன்னாடி இதுல நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து வரக்கூடியது நிறைவாக இருக்கக்கூடிய பகுதி வஞ்சிக்காண்டம் பகுதி. வஞ்சிக்காண்டத்துல நமக்கு 7 காதைகள் இருக்கு. 7மே ரொம்ப அழகான கதை சொல்லக்கூடிய காதை. அதாவது கண்ணகியினுடைய கதையோடு இல்லை என்றாலும் அதை தொடர்ந்து அவள் எப்படி ஒரு இறையாக மாற்றப்பட்டாள் அப்படின்னு சொல்றதுக்கான இறை வழிபாடு. இன்றைக்கும் கண்ணகி வழிபாடு ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு வழிபாடா தென்னகத்திலையும் கேரளால இருக்கு, ஸ்ரீலங்கால முக்கியமா இருக்குது. இந்த 3 பகுதிகளிலையும் கண்ணகி வழிபாடு ரொம்ப இன்னமும் அதே மாதிரியான ஒரு தீவிரத்தோடு வழிபடக்கூடிய தன்மை கண்ணகி ஆகிய தெய்வத்துக்கு இருக்கிறது. அது நிறைய இடத்துல நம்ம நிறைய நம்மளுடைய பண்பாட்டு வரலாறுகள்ல அதை பார்க்க முடியும், கண்ணகி எப்படி தெய்வமாக ஆக்கப்பட்டிருக்கிறாள் அப்படிங்கிறது. சோ அதுக்கான ஒரு இது இந்த இதுல இருக்கிறதுனால சரி இதோட முடிச்சுக்க வேண்டாம், நம்ம வஞ்சி காண்டமும் முழுசா படிச்சுட்டோம்னா நமக்கு சிலப்பதிகாரம் முழுமையாக படிச்ச ஒரு நிறைவு இருக்கும். ஏன்னா 50 காப்பியங்கள்ல நம்ம மத்த காப்பியங்கள் எவ்வளவு படிக்க போறோம்னு தெரியாது. அதுலயும் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் தான் முழுமையா இருக்கக்கூடியது. மற்ற 3ம் கொஞ்சம் நம்ம அவ்வளவு பெருசு படிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் தான். சீவக சிந்தாமணிலாம் ரொம்ப பெருசு. அதனால இதை முழுமையா அட்லீஸ்ட் முடிச்சிடுவோம், அப்புறம் அடுத்த ஏதாவது ஒரு 10 பாட்டு நூல்கள் போறதுக்கு முன்னாடி அப்படின்னு நினைச்சு சரி இதையும் எடுத்துடலாங்க. அப்புறம் நித்யாவும் சரிந்தாங்க. சோ அதனால நம்ம முழுக்கவே வஞ்சி காண்டம் முழுக்கவே பார்த்துடலாம். இந்த வஞ்சி காண்டத்துல நமக்கு 7 காதை இருக்கு. குன்றக்குறவை, காட்சி காதை, கால்கோள் காதை, நீர்ப்படை காதை, நடுகல் காதை, வாழ்த்து காதை, வரந்தரு காதை. சோ இந்த சீரீஸே நமக்கு சொல்லுது இது என்ன கதை இருக்க போகுது, இதுல இந்த இந்த காண்டம் சொல்லக்கூடிய செய்திகள் என்னங்கிறது நமக்கு புரியுது. மலை மேல நிற்கக்கூடிய கண்ணகியை அவ இன்னும் போகல, அவ இன்னும் வானவர் உலகத்துக்கு போகல. அவ அழுது கொண்டு அவ நெடுவேல் குன்றத்துல ஏறினாள் அப்படின்றத பார்த்தோம் மதுரை காண்டத்துல. கிழக்கு வாசலின் வழியாக நான் கணவனோடு வந்தேன், மேற்கு வாசல்ல தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மேல ஏற ஆரம்பிக்கிறா அப்படின்னு அந்த கதை முடிஞ்சுதாங்க. இப்போ மலை மேல இந்த குன்றத்து மேல ஏறி அவள் நிற்கிறாள். 14வது நாள் வானுலகத்திலிருந்து தேவர்களுடைய இதுல கோவலன் அவளை அழைத்து கொண்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரிதான். இப்ப அவளை அழைத்து கொண்டு போகிறதுக்கு யாராவது சாட்சி வேணும் இல்லையா? இது என்னதான் தெய்வமா இருந்தாலும் அதுக்கு சாட்சி வேணும். இப்ப அந்த குன்றக்குறவர்கள் அவரை பார்க்கிறார்கள். அந்த மலை மேல் அருவியில் நீராடி திணைக்குணம் காப்பதற்காக அந்த குன்ற மாக்கள் அவங்கள இந்த காட்சியை அவங்க பாக்குறாங்க. அவங்க போய் கேக்குறாங்க, நீ ஏன் அழுதுட்டு நிக்கிற, தனியா நிக்கிறியே, என்ன வேணும் உனக்கு? சின்ன பெண், இள வயது உடையவள், அவள் ஏன் இப்படி தனியா அழுதுட்டு நிக்கிறா அப்படின்னு இவங்க போய் கேட்கும் போதே சொல்றா. அந்த நேரத்து கரெக்டா மேல இருந்து வானுலகத்துல இருந்து ஓதி தேவர்கள் மலர் மாறி பொழிய கண்ணகியை அழைத்து கொண்டு போற. சோ 14வது நாள் இங்க மதுரையிலிருந்து நீங்க 14வது நாள் இந்த காட்சி நடைபெறுகிறது. அப்போ அதை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை அவங்களுக்கு அவங்க குன்றத்தில் வாழ்பவர்கள் சில பொருட்களை தெய்வமாக வழிபடக்கூடிய மரபுடையவர்கள், அது நமக்கே தெரியும். குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வமாக வேலன் இருக்கிறான், இல்ல அந்த பொருள்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இப்படி ஒரு தெய்வ காட்சியை அவங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவங்க பார்த்ததுலயே மிக மிக விந்தையான ஒரு காட்சி. எனவே அவளை உடனே அவங்க தெய்வமாக்கிடுறாங்க. இப்படி ஒரு பெண் கணவனோடு சேர வேண்டும் என்பதற்காக இவ்வளவு போராடிய ஒரு பெண் இப்படி இருக்கிறாள் என்றால் அவள் தான் இனிமேல் நம்மளுடைய குடிக்கு தெய்வம், அவளை நாம் தெய்வமாக இனிமேல் வழிபடுவோம் என்று முடிவு செய்து அவளை வழிபடுகிறார்கள். அப்ப அந்த குன்றப்புறவையில வாழக்கூடிய குறவர்களுடைய மற்ற வேலன் வெளியாட்டு வைக்கிறது, அது போன்ற அவங்களுடைய கலாச்சார கூறுகளும் இது உள்ள வருது. அப்போ ஒரு தலைவி தோழி நம்ம மற்ற அக இலக்கியங்கள்ல பாக்குற மாதிரியான அதே காட்சி. ஒரு தலைவன், தலைவி, தோழி. அவன் தலைவன் எப்பவுமே களவிலேயே இருக்கணும்னு நினைக்கிறான். அலர் எழுகிறது. அன்னை வேலனை அழைத்து வெறியாட்டுகிறாள். அப்போ தலைவியும் தோழியும் பேசிக்கிறாங்க, இது வேலனை அழைத்து வெறியாட்டுனால சரியா வராது, நமக்கு திருமணம் செய்து கொடுத்தால்தான் சரியா வரும் அதே தலைவனுக்கு அப்படின்னு சொல்லி இங்க இவளை கண்ணகி ஆகிய தெய்வத்தை நாம் வாழ்த்துவோம், வாழ்த்தி நாம் அந்த திருமணத்தை நடத்தி கொள்வோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த காதையினுடைய காட்சி முடியுது. அடுத்தது சேரன் வரான். அதே மலைக்கு தங்குவதற்காக சேரன் வரான். சேர மன்னன் தன்னுடைய பரிவாரங்களோடு வரும் பொழுது அவனை சென்று பார்த்து மரியாதை செலுத்தக்கூடிய இந்த குறவமாக்கள் இங்கே நடந்த காட்சிகளை அவனுக்கு விவரிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நாங்க பார்த்தோம், அவளை நாங்கள் தெய்வமாக வழிபடுகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க இந்த பெண்ணுக்கு நாம பெரிய அளவுல சிறப்பு செய்யணும் அப்படின்னும் பொழுது அப்ப சிலையை வைக்கணும், சிலைக்கான கல் எங்கிருந்து எடுக்கிறது, அந்த அந்த மாதிரியான ஆய்வுகள் எல்லாம் போகுது. அவங்க கடைசியில ஏதாவது ஒரு காரணம் வேணும், வடநாட்டு மேல போரிட்டு போறதுக்கு ஒரு காரணம் வேணும்.
கனக விசயர் என்ற வடநாட்டு மன்னர்கள் ஒரு பேச்சுல, அவர்களுக்கு நண்பர்களோடு நடத்தப்பெற்ற ஒரு பேச்சுல தெற்கு மன்னர்களை, தென்னகத்து மன்னர்களை இழிவாக பேசினார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் காதுக்கு வருது. அதையே ஒரு சாக்கா எடுத்துக்கொண்டு சேரன் இங்கிருந்து அவன் அங்கே படையெடுத்து செல்கிறான். அவர்கள் அந்த இமய வரம்பிலிருந்து கல் எடுத்து அவர்களுடைய தலையில் சூட்டி வைத்து அது கொண்டு வந்ததாக இந்த கதைகள்லாம் சொல்லப்படுகின்றன. இப்ப எப்படி அதை அந்த கல்லை கொண்டு வந்து சிலை செஞ்சு அதை ஒரு வழிபாட்டுக்குரியதாக மாற்றினார்கள். அதில் தெய்வம் மீறி, இப்ப அது ஒரு கல்லு சிலையா செஞ்சுட்டாலும் போறாது, அதுல தெய்வம் மீறி நின்று அருள் புரியணும் இல்லையா? அந்த சாநித்தியம் அதுக்கு வரணும். அப்ப கடைசியில கண்ணகி அதிலேயே தெய்வமாக வந்து அவர்களுக்கு அருள் தருவதாக இதுதான் இந்த வஞ்சிகாண்டத்தினுடைய இந்த பரப்பு தான் இப்படி முடியுது. நம்ம பார்க்கக்கூடிய இந்த 7 காதைகளும் அடங்கியிருக்கக்கூடிய செய்திகள் இவைதான். இதுல முதல்ல வரக்கூடிய குன்றக்குறவையில வந்து வெறும் அந்த குறமகளை வந்து எப்படி மலை மேல போய் அருவியில நீராடுறாங்க, குறவை கூத்துக்களை ஆடி மகிழ்கிறார்கள், எப்படி கண்ணகி தெய்வமாக வாழ்த்தி பாடுகிறார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, கிட்டத்தட்ட ஒரு அக இலக்கியம் படிப்பது போலவே ஒரு ஒரு பாவனை வந்து இதுல நமக்கு தெரியும். கதை வந்து காட்சி காதையில இருந்து திரும்ப ஆரம்பிக்குது, சேரன் உள்ள வரும் பொழுதுதான். சரி, நம்ம இப்ப குன்றக்குறவையில இருந்து ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் மாறி மாறி உரை பாட்டு அப்படி போல மாறி மாறி போகக்கூடியது. உரைப்பாட்டு மடை குறவர் கண்ணகியை வினாவுதல். கண்ணகி வந்து நின்னுட்டா, இந்த நெடுவேல் குன்றத்து மேல வந்து அவர் நின்னுட்டா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அது என்ன குன்று அப்படிங்கிறத மாறுபடுகிறார்கள். திருச்செங்கோடுன்னு சொல்றாங்க, வேற ஒரு குன்றம்னு சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த குன்றத்து மேலே இவர் நிக்கிறாள். இவங்க எல்லாம் அங்க வராங்க. இவங்க வேற ஒரு வேலையா வராங்க, அதுதான் இது வருது. குருவி ஓப்பியும் கிளி கடிந்தும் குன்றத்து சென்று வைகி அருவி ஆடியும் சுனை குடைந்தும் அளவுற்று வருவேன் முன் மலை வேங்கை நறுநிழலின் வள்ளி போடுவீர் மனம் நடுங்க முலை இழந்து வந்து நின்றீர் யாவிரோ என. இந்த மலை மேல இருக்கக்கூடிய வேங்கை மரத்துல, ஒற்றை வேங்கை மரத்தினுடைய அடியில கண்ணீரோடு ஒரு முலை இழந்தவளாகிய கண்ணகி அங்கே நின்று கொண்டிருக்கிறாள் துயரத்தோடு. இந்த குறமகளிர் எல்லாம் அங்க மலை மேல போயிட்டு சுனையிலையும் அருவியிலையும் விளையாடிட்டு திரும்பி வராங்க. திரும்பி வரும்போதுதான் இவளை பாக்குறாங்க. குருவி ஓப்பியும் கிளி கடிந்தும், ரொம்ப அழகான ஒரு பதம் இது. குருவி ஓப்பி, குருவியை வந்து நீங்க ரொம்ப எல்லாம் வீசி எல்லாம் விரட்ட வேண்டாம், அப்படின்னாலே போயிடும், அது ஓடிடும், அவ்வளவு சென்சிட்டிவ் ஆனது. ஆனா கிளி அப்படி கிடையாது, வந்து உட்காந்துருச்சுன்னா அது சாப்பிட்டுடும், சாப்பிடாம போகாது. கிளிய ஓட்டுறது கொஞ்சம் சிரமம். அதனால குருவி ஓப்பியும் அப்படின்னாலே அது குருவி ஓடிடும், உடனே ஓடிடும். கிளி கடிந்தும், கிளியை வந்து இன்னும் வேகமா சாடணும், அப்பதான் அது ஓடும். அப்போ அது அழகா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறாரு பாருங்க. குருவி ஓப்பியும் கிளி கடிந்தும் குன்றத்து சென்று வைகி, இவங்க மலை மேல திணை விதைத்திருக்கிறார்கள், அதை காவல் காப்பதற்காகவும் அதை பாதுகாப்பதற்காகவும் இவங்க போயிருக்காங்க. போனவங்க அந்த திணை புனம் காவலை முடித்த பிறகு அங்க இருக்கக்கூடிய அருவிகள்ல ஆடி சுனை குடைந்து, அருவியில ஆட முடியும், அருவி கொட்டும் ஆட முடியும், சுனை வந்து குளம் மாதிரி இருக்கும். சோ அது உள்ள மூழ்கிதான் விளையாடணும், நீர் விளையாடுது அப்படின்னு. சோ இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தக்கூடிய இந்த அழகு கவனிக்கத்தக்கது. அருவி ஆடியும் சுனை குடைந்தும் அளவுற்று வருவேன் முன். அளவுற்றுன்னா ரொம்ப நேரம் நீர் விளையாட்டுகள்ல விளையாடினாலும் டயர்ட் ஆயிடும். என்னதான் நீர்ல விளையாடினா நமக்கு வந்து ஒரு புத்துணர்வு கிடைக்கும் அப்படின்னாலும் ரொம்ப நேரம் தண்ணீர்ல விளையாடிட்டோம்னா கண்கள் சிவந்து போய் அதுல வந்து ஒரு சோர்வு தட்ட ஆரம்பிச்சிடும், சோர்வு உடல்ல ஒரு சோர்வு கொடுத்துரும் அது. அப்போ அளவுற்று இவங்க அப்படியே ஆடி அளம் வந்து வராங்க, இந்த எல்லாத்தையும் விளையாடி முடிச்சுட்டு வராங்க. மலை வேங்கை நறுநிழலி, நல்ல ஒரு நிழல் இருக்கக்கூடிய ஒரு வேங்கை மரத்தினுடைய அடியில வள்ளி போல்வி. வள்ளி அப்படிங்கிறது, வள்ளினா கொடினும் பொருள் உண்டு. அந்த முருகனுடைய காதலி ஆகிய வள்ளியை போன்றவள் அப்படின்னும் ஒரு பொருள் எடுத்துக்கலாம். மனம் நடுங்க முலை இழந்து வந்து நின்றி யாவிரோன்னு, நீங்க யாரு அப்படி தெரியலையே. ஆனா ஒரு ஊர் பக்கம் எல்லாம் யாராவது புதுசா வந்தா கண்டுபிடிச்சிக்க முடியும், அந்த அந்த பக்கத்து ஆளுங்க அவங்க இல்லைன்னா நல்லாவே தெரிஞ்சிடும். இங்க இந்த பெண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, இவ்வளவு துயரோடு இருக்கக்கூடிய அவளை நீங்கள் யார் என்று இந்த மகளிர் கேட்கிறார்கள். அடுத்தது அவ உடனே பதில் சொல்றா. முனியாதே மண மதுரையோடு அரசு கேடுற வல்வினை வந்து உறுத்த காலை கணவனை அங்கு இழந்து போந்த கடுவினையேன் யான் என்றாள். உடனே அவ வந்து எந்த கோபம், இப்ப கண்ணகி கோபம் எல்லாம் வடிஞ்சிருச்சு, அவளோட கோபம் எல்லாம் அங்க மதுரையோட முடிஞ்சு போச்சு. இப்ப அவளுக்கு எந்த கோபமும் இல்லை. மதுரையில இருந்து கிளம்பும் போது அவள் ரொம்ப கோபமானவளாதான் கிளம்பினான். ஆனால் இப்பொழுது இந்த கோபம் எல்லாம் வடிந்து அவள் கணவனோட சேர வேண்டுவதற்காக காத்து கொண்டிருக்கிறாள். அதனால முனியாதே, அவர் கோவப்படாம நான் வந்து மணமதுரையோடு அரசு கேடுற. மணமதுரைங்கிறதுக்கு 2 விதமான பொருள் சொல்றாங்க. ஒன்று திருமணம்
மனம் நறுமணம் நிறைந்த மதுரை. மணமதுரையோடு அந்த அரசும் கேடுறும்படியாக, அவன் பாண்டியன் இறந்து போனான், கோப்பெருந்தேவி இறந்து போனா, அது கேடுறும்படியாக வல்வினை வந்து உறுத்த காலை, என்னுடைய வல்வினை வந்து என்னை உறுத்தியதனால் நான் அங்கு கணவனையும் அங்கு இழந்து மிக கடுவினை புரிந்தவளாகிய நான் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவள் தான் யார் அப்படிங்கிறத சொல்றான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க வந்து என்றலும் இறைஞ்சி அஞ்சி இணை வளைக்கை எதிர்கூப்பி நின்ற எல்லையுள். இவங்க உடனே அவ சொல்றதை கேட்டு ரொம்ப அச்சப்பட்டு, இன்னும் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி அச்சப்பட்டு அந்த குறமகளிர் எல்லாரும் தங்களுடைய வளையல்களை அணிந்து கொண்டு தங்களுடைய கைகளை கூப்பி அவளை வணங்கி நிற்கிறார்கள். அப்ப அந்த நிற்கிற அந்த நேரத்திலேயே இவங்க வந்து பார்த்து கேட்டு பதில் சொல்லி முடிக்கிற அந்த நேரத்திலேயே வானவரும் நெடுமாறி மலர் பொழிந்து, உடனே வானத்திலிருந்து வானவர்கள் மலர் தூவுகிறார்கள். குன்றவரும் கண்டு நிற்ப, அங்கு இவளை கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த அந்த குன்றவர்கள் எல்லாம் அப்படியே அவளை ஒரு சாட்சியாக பார்த்து கொண்டே நிற்கும் பொழுதே கொழுநனோடு கொண்டு போயினர். அவனுடைய கணவன் இந்த தேர்ல வருகிறான், வானவர்கள் இருக்கக்கூடிய தேர்ல கோவலனும் வரா, இவளை அழைத்து கொண்டு போய்விடுகிறான். உடனே இவர்களுக்கு ஆச்சரியம் தாங்கல. இந்த மாதிரி ஒரு பெண் இருக்க முடியுமா? அவனோட கணவனுக்காக எல்லாவற்றையும் தொடர்ந்து இப்படி வந்து நின்று திரும்ப அவனோடவே சேர்ந்து விட்ட ஒரு பெண் இருக்க முடியுமா? இவ்வளவு ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் இல்லையா? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, கண்ணகி வந்து உண்மையை பார்த்தா கண்ணகி ஒரு விதவை, அவனுடைய கணவன் இறந்துட்டான். ஆனால் எங்கேயுமே அவள் தெய்வ வழிபாட்டுல எங்கேயுமே அவள் விதவையாகலாம் எங்கேயும் சொல்லப்படுறது இல்லை. அவள் ஒரு மங்கள தேவியாக தான் வழிபடப்படுறா. அதான் அதுல இருக்கிற ஒரு பியூட்டி. அவள் மங்கள தேவியாக தான் எல்லா இடத்துலையும் அவள் கணவனோடு வாழ்ந்தவளாக சேர்ந்திருந்தவளாகவே தான் அவள் வழிபடப்படுறான். இங்க இவள் போலும் நம் குலக்குவோர் இருந்தெய்வம் இல்லை ஆதலின், இவள மாதிரி நம்மளுடைய குலத்திற்கு இனி கண்ணகி அவளுடைய குலம் அல்ல, அவ யார் அங்க வந்தாங்கலாம் தெரியாது, அவளும் அதை சொல்லல. நான் எங்கிருந்து வந்தோன்னு எதுவுமே அவள் சொல்லல. அவ வந்து நான் மதுரையில இப்படி அது கேடுவிட்டுறது, என்னுடைய கணவனை நாங்க இழந்து இங்க வந்திருக்கேன், அவ்வளவுதான் சொல்லியிருக்கா. ஆனா இவள் தான் இனிமேல் நம்முடைய குலத்திற்கு தெய்வம் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். இவள் போலும் நம் குலக்குவோர் இருந்தெய்வம் இல்லை, நம்ம இவளை போல ஒரு பெரிய தெய்வம் நம்முடைய குடிக்கு கிடையாது. ஆதலின் சிறுகுடியீரே சிறுகுடியீரே தெய்வம் கொள்ளுமின் சிறுகுடியீரே, சிறுகுடியை சேர்ந்தவர்களே இவளை நாம் தெய்வமாக இனி கொள்ளுவோம், இனிமே அவள் தான் நமக்கு தெய்வம். தெய்வங்கள் எப்படி உருவாகிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. தெய்வம் கொள்மின் சிறுகுடியீரே. அடுத்தது என்னென்ன பண்ண போறாங்க, அவளுக்கு வந்து என்ன விதமான வழிபாடுகளை செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறது அடுத்து வர்றது. ரொம்ப அழகான பகுதி ஃபுல்லாவே. நிறம் கிளர் அருவி பரம்பின் தாழ்வரை நறுஞ்சினை வேங்கை நல் நிழல் கீழ் ஓர் தெய்வம் கொள்ளுமின் சிறுகுடியீரே, தொண்டகம் தொடுமின் சிறுபறை தொடுமின் கோடுவாய் வைமின் கொடுமணி இயக்குமின் குறிஞ்சி பாடுமின் நறும்புகை எடுமின் பூப்பலி செய்மின் காப்புக்கடை நிறுமின் பரவலும் பரவுமின் விரவு மலர் தூவுமின் ஒரு முலை இழந்த நங்கைக்கு பெருமலை துஞ்சாது வளம் சுரக்க. எனவே இந்த பெருமலை துஞ்சாது வளம் சுரக்கட்டும். துஞ்சாது அப்படின்னா தயங்காமல், கொஞ்சம் இழுத்து முடிச்செல்லாம் வச்சுக்கல, மலை எல்லா வளங்களையும் வாரி சுரக்கட்டும். இந்த மலையானது இனி வாரி வளம் சுரப்பதாக இருக்கட்டும், அவள் தெய்வமாக இருந்து அதற்கு அருள் புரியட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நாம் அவளை வழிபடுவோம். எப்படி வழிபடுவோம் அப்படின்னா, அந்த குறவர்கள் எப்படி ஒரு தெய்வத்தை வழிபடுவார்களோ அதே முறைப்படி அவளை இங்கே வழிபட தொடங்குகிறார்கள். தெய்வம் கொள்ளுமின் சிறுகுடியிலே, இனிமே அவளை நாம் தெய்வமாக ஏற்றுக்கொள்வோம். நிறம் கிளர் அருவி பரம்பின் தாழ்வரை, பரம்புன்னா மலை, அந்த மலையினுடைய நிறம் கிளர் அருவி. அருவி வந்து அடிச்சிட்டு வரும் பொழுது பல வகையான தாது பொருட்களையும் பல வகையான மலர்களையும் எல்லாத்தையும் அடிச்சிட்டு வருது. அதனால அது நிறம் கிளர், பல வகையான வண்ண நிறங்களோடு அருவி விழுகிறது. அதனால நிறம் கிளர் கிழவி சாரி நிறம் கிளர் அருவி பரம்பின் தாழ்வரை, அந்த பல நிறங்களோடு இருக்கக்கூடிய அருவி கொட்டக்கூடிய அந்த பரம்பு மலையினுடைய தாழ்வாரத்தில் நறுஞ்சினை வேங்கை நல் நிழல் கீழ், அந்த எந்த மரத்துல வந்தாலும் அந்த எந்த மரத்துல இருந்து அவள் கிளம்பி போனாலும் அதே இடத்திலேயே அவளை அவர்கள் வழிபட தொடங்குகிறார்கள். ஓர் தெய்வம் கொள்மின் சிறுகுடியீரே, தொண்டகம் தொடுமின் சிறுபறை தொடுமின். தொண்டகப்பறை என்பது குறிஞ்சிக்குரிய பறைகளுக்கு பறையினுடைய பெயர் தொண்டகப்பறை. இந்த தொண்டகப்பறை சிறுபறை இதெல்லாம் குறிஞ்சி நிலத்துக்குரியது. அந்த பறைகளை அடித்து ஒலி எழுப்பி அவளை வழிபடுவோம். குறிஞ்சி பாடல்களை பாடுங்கள், குறிஞ்சி பாடுமின் நறும் புகை எடுமின், வாசனை திரவியங்களை கொண்டு நறும் புகைகளை எடுப்போம். பூப்பலி செய்மின், பூக்களை கொண்டு பலிகளாக கொடுப்பது, பலி கொடுப்பதுன்னா அதை தூவி வழிபடுவது, இங்க பூக்களை தூவோம். காப்புக்கடை நிறுமின், அதாவது ஒரு கோவில் மாதிரி ஒரு அமைப்பு பண்ணிட்டா அதை சுற்றி காக்கும் தெய்வங்கள் நிற்க வேண்டும்.
அஷ்டதிக் பாலகர்கள் நிற்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நவகிரகங்கள் நிற்கும் இல்லையா? ஒவ்வொரு கோவில்லையும் காப்பு தெய்வங்களாக சில தெய்வங்கள் நிற்கும். இப்ப நம்ம சந்நிதிக்குள்ள போகும்போதே வெளியில துவார பாலகர்களை பார்க்க முடியும். அப்புறம் உள்ள நுழையும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில கோவில்கள்ல கால பைரவர் இருப்பார், நந்தி இருக்கும், அப்புறம் அம்மன் கோவில்கள்ல ஒரு மாதிரி இருக்கும், விநாயகரை பார்க்காம உள்ள போக முடியாது. இந்த மாதிரி காப்பு தெய்வங்கள் ஒவ்வொரு கோவிலுக்குள்ளும் இருக்கும், கோவிலை சுற்றி அந்த சந்நிதிக்கு சுற்றி. அப்ப காப்பு கடை நிறுமே, அந்த காப்புகளை நிறுத்துங்கள் அப்படிங்கிறாங்க. விரவு மலர் பரவலும் பரவுமின் விரவு மலர் தூவுமின். அவளை வாழ்த்தி பாடி நாம் பல மலர்களை தூவி இந்த பெரிய மலையானது எப்பொழுதும் வளம் சுரக்கட்டும் என்று எண்ணி அவளை வாழ்த்தி நாம் பாடுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப அவளை தெய்வமாக ஆக்கிவிட்டார்கள். இப்போ அடுத்தது அங்க வந்து ஒரு தலைவன் தலைவி தோழி. இப்போ தலைவன் தலைவியை களவிலேயே சந்திக்கிறான், திருமணம் செய்து கொள்வதற்கு காலம் தாழ்த்துகிறான், அலர் எழுகிறது. அன்னையை அழைத்து வந்து வெறியாட்டி விட்டு வேலனை அழைத்து வெறியாட்டி யார் காரணம், தலைவிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்க்கு யார் காரணம் என்று வினவுகிறாள். இந்த அதை பார்த்த தலைவியும் தோழியும் சிரிச்சுக்கிறாங்க. இது காரணம் அவன்தானே, அவனோடு மனம் செய்து வைக்க வேண்டியதுதானே முறை. ஆனால் இப்படி வேலனை அழைத்து வந்து இப்படி ஒரு வெறியாட்டு நிகழ்த்தினால் அந்த வேலனும் மடையன், அந்த வேலன் மேல ஏறி வந்து குறி சொல்வதாக சொல்கிறானே முருகன் வேலன், அவனும் மடையன் தானே அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்சுக்கிறாங்க தனக்குள்ள சொல்லி. பிறகு கண்ணகியை வாழ்த்தி நாங்கள் யாரை மனதில் கொண்டிருக்கிறோமோ அவனையே திருமணம் செய்து கொள்ளும்படியாக கண்ணகியே நீ எங்களுக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு வாழ்த்தி பாடி இது முடிக்கிறாங்க. சோ இது வந்து ஒரு அகத்திணை பாடல் போல வருவதுதான் அடுத்து வரக்கூடிய பாடல். இப்ப தெய்வம் ஆயிட்டா, அதனால அவளை வாழ்த்தி தாங்கள் விரும்பக்கூடியவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய, அதை வரம் தரக்கூடிய ஒரு தெய்வமாக அவளை இங்கு மாற்றுகிறார்கள். அடுத்தது வரதெல்லாம் ஒரு ஒரு அகத்திணை பாடல் போல வர்றது. பொழுச்சொல், பொழுச்சொல்னா அகத்திணை கருத்தை உள்ளே கொண்ட பாடல்களைப் போல வரக்கூடிய தன்மை உடையவை. பாங்கொன்று காணாய் அணியிழாய் இங்கிது கான் அஞ்சன பூழி அரிதாரத்து இன்னிடியல் சிந்துரச் சுண்ணம் செரிய தூய் தேம் கமழ்ந்து இந்திரவில்லின் எழில் கொண்டு இழும் என்று வந்து ஈங்கு இழியும் மலை அருவி ஆடுதுமே. மலையிலிருந்து அருவி கொட்டுகிறது. அதுக்கு அடியாருக்கு நல்லாரு ஒரு உரை சொல்றாரு. மலையில இருந்து அருவி எப்படி கொட்டுதுன்னா, கண்ணகி வந்து நின்று விட்டு போனாள் இல்லையா, அதனால மலையில வந்து மழை விடாது பெய்யும் பத்தினி. அதனால அவள் பெய்யன பெய்யும் மழை என்பது போல அங்கே மழை பெய்து இருக்கிறது. மலை மேல மழை பெஞ்சா அது அருவியா கீழே வரும். இப்போ இங்க அருவி கொட்ட ஆரம்பிக்கிறது. அந்த அருவியில இப்போ நாம போய் ஆடலாம் வா அப்படின்னு சொல்லி தோழியின் தலைவியும் ஒருத்தி கூப்பிட்டுக்கிறாங்க. அந்த அடுத்த 2 பாட்டும் அவங்க அருவி ஆட போகிறது. அந்த அருவி மேல அந்த அருவியை பற்றிய பாடல்கள் அடுத்து 3 ரொம்ப அழகான பாட்டு. அஞ்சன பூழி அரிதாரத்து இன்னிடியல். அஞ்சன பூழினா பொடி, அஞ்சனம்னா கருமை, கருமை நிறைந்த பொடிகள், அரிதாரத்து மிகுந்த சிவந்த சிந்துர வண்ணம், அடுத்தது சிந்துர சின்னம், செரிய தோழி, இது எல்லாவற்றையும் அருவி அடித்துக் கொண்டு வருகிறது. காட்டுல பெரிய மழை பெஞ்சதுனால அந்த காட்டுக்குள்ள என்னென்ன மாதிரியான நிறங்கள் இருக்குமோ, மலர்கள் இருக்குமோ, மகரந்தங்கள் இருக்குமோ எல்லாவற்றையும் அடித்துக் கொண்டு வருகிறது. ரொம்ப அழகான வெள்ளம் பத்தின பாட்டு பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்துல இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு காப்பியத்துக்குள்ள நம்ம எப்படி போக போறோம் அப்படிங்கிறது, எப்படி ஒரு டிராவல் பண்ணி அந்த சிட்டிக்குள்ள போறோம் அப்படிங்கறது வந்து நம்ம சிலப்பதிகாரத்துல ஒரு மாதிரி பார்த்தோம் இல்லையா. முதல்ல அந்த இந்திர ஒரு இடத்த காதையில எல்லாம் அந்த சிட்டி வழியா அப்படியே அவளை கூட்டிட்டு போறாரு, ஒரு தெருக்கள் வழியா கூட்டிட்டு போய் அந்த கதைக்குள்ள நகர்த்துறாரு. நீங்க கம்பராமாயணத்துல பாத்தீங்கன்னா வெள்ளம் வரும், வெள்ளம் ஊருக்குள்ள வரும். அந்த வெள்ளம் ஊருக்குள்ள வரும்பொழுதே நம்ம அப்படியே அதுக்குள்ள போவோம். அந்த காப்பி நடக்கக்கூடிய அந்த நகருக்குள்ள நம்ம போவோம். பெரிய ஒரு 20 பாட்டுக்கு கம்பராமாயணத்துல வெள்ளத்தை பற்றிய பாடல்களே 20 பாட்டுக்கு மேல இருக்கு. இங்க வெள்ளம் வருகிறது. அது போல அஞ்சன புழி அரிதாரத்து இன்னிடியல், இதெல்லாம் கொடிகள் அங்க மேல இருந்து மலையில இருந்தக்கூடிய எல்லாத்தையும் தள்ளி கொண்டு வருகிறது. சிந்துர சுண்ணம், சிந்துரம்னா சிவந்த நிறம் உடைய அந்த வாசனை திரவியங்கள், சரிய தூய், இது எல்லாவற்றையும் சேர்த்து அடித்துக் கொண்டு தேம் கமழ்ந்து, நிறைய மலர்கள் இருந்திருக்கும், அந்த மலர்கள் எல்லாம் அடிச்சுட்டு வரதுனால அதுல தேனும் கலந்து வருது. இந்திரவில்லின் எழில் கொண்டு, சூரியன் அதன் மேல பட்டு தெரிக்கிறான். இவ்வளவு நிறங்கள் இருப்பதனால அது வானவில்லினுடைய நிறத்தை கொண்டு அந்த அருவி விழுகிறது. இழும் என்று வேகமா விழுறதுனால தும்முன்னு அப்படியே விழுது. இழும் அப்படின்னு அந்த சவுண்டோட அது விழுதான் மேல இருந்து. இழும் என்று வந்து இங்கு இழியும் மலை அருவி ஆடுதுமே. இங்கு மேல இருந்து இழியக்கூடிய, இழியும் அப்படின்னா இறங்குவது, இழிநிலை பாருங்க அழகா இருக்கு வார்த்தை. இழிநிலைனா உயர்ந்த நிலையிலிருந்து கீழே போறது. அப்போ இங்க அருவி உயர்ந்த இடத்துல இருந்து கீழே நோக்கி வருகிறது. இழியும்
மலை அருவி ஆடும். அந்த அருவியில போய் நம்ம ஆடலாம் வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறாங்க. ஆடுதுமே தோழி ஆடுதுமே தோழி அஞ்சல் ஓம்பு என்று நலன் உண்டு நல்காதான் மஞ்சு சூழ் சோலை மலை அருவி ஆடுதுமே. அது யாருடைய மலை, யாருடைய அருவினா தலைவனுடைய மலை. தலைவன் எப்பவுமே மலைநாட்டை சேர்ந்தவன். அந்த மலை அவனுடைய மலையில இருந்தா இப்ப அருவி விழுது. அவன் மேலதான் கோவம். அந்த அருவி மேலயோ மலை மேலயோ நமக்கு என்ன கோவம்? அதனால அவன் மேல கோச்சிக்கு நம்ம அந்த அருவி மேல ஏன் குளிக்காம வரணும்? வா நம்ம போய் குளிக்கலாம் அப்படிங்கிறான். இப்ப அவங்களுக்கு தலைவன் மேலதான் கோவம். ஏன் கோவம்னா அஞ்சல் ஓம்பு என்று. நீ பயப்படாத, எதுக்குமே நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையுமே. நீ என்னோட வா, என்னோட சந்தோஷமாயிரு, அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நானே பார்த்துட்டேன் என்று சொல்லிதான் அவன் பல வாக்குறுதிகளை கொடுத்தான். நலன் உண்டு, அப்படி என்னுடைய பெண்மை நலத்தையும் அவன் கொண்டான், என்னோடு சேர்ந்து கலந்திருந்தான். நல்காதான். ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணுமே ஒரு வார்த்தையும் இல்லை. திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றோ, எப்பொழுது வருவேன் என்றோ ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரே ஒரு வரியில அவ்வளவு கதையும் சொல்லிட்டாரு. அஞ்சல் ஓம்பென்று நலன் உண்டு நல்காதான், எதுக்கும் பயப்படாத என்று சொல்லி என்னுடைய நலத்தை எல்லாம் உண்டவன். அதற்கு பிறகு எந்த விதமான அவனுடைய கருணையும் எனக்கு அவன் நல்கவில்லை. அவனுடைய மஞ்சு சூழ் சோலை, மஞ்சுனா மேகங்கள், மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சோலைகளை உடைய மலையிலிருந்து விழக்கூடிய அருவியை அருவியில் போய் நாம குளிக்கலாம். நமக்கு என்ன போவோம்? அருவி மேல என்ன போவோம்? நமக்கு அவன் மேலதான் போவோம். அவனுடைய மலையிலிருந்து விழக்கூடிய அந்த அழகிய அருவி மேல நமக்கு எந்த கோபமும் கிடையாது. அதனால நம்ம போய் இந்த அருவியில குளிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி தோழியும் தலைவியும் போய் குளிக்கிறாங்க. அப்ப சிறைப்புறமாக தலைவன் இருக்கிறாங்க. அந்த தலைவனுக்கு கேட்கும்படியாக சில வார்த்தைகளை அவர்கள் சொல்லி அந்த அருவியில குளிக்கிறார்கள். ரொம்ப அழகான அந்த அடுத்து வர 3 பாட்டு ரொம்ப அழகா இருக்கு. எற்றொன்றும் காணேன் புலத்தல் அவர் மலை கல் தீண்டி வந்த புதுப்புணல் கல் தீண்டி வந்த புதுப்புணல் கல் தீண்டி வந்த புதுப்புணல் மற்ற யார் உற்று ஆடின் நோம் தோழி என் நெஞ்சன்றே. நோம் தோழி நம்ம ஏற்கனவே புரிந்துகள் அதை பார்த்திருப்போம். நோமென் நெஞ்சே கட்கின்னா கண்ணுக்கு அழகா இருக்கக்கூடிய அந்த நெருஞ்சி மலர் கால்ல குத்துதே, அதை நினைச்சாலே எனக்கு மனசு பதறுது, என் மனசு வலிக்குது அப்படின்னு ஒரு குறுந்தொகை பாட்டு படிச்சோம். சரியான வார்த்தை எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. கட்கின்னா புதுமலர் உட்பயந்தாங்கு நோமென் நெஞ்சே. பார்த்தா அழகாதான் இருக்கான், நல்லா பேசுறான், சிரிச்சு சிரிச்சு பேசுறான், ரொம்ப அன்பொழுக பேசுறான், எல்லா நடிப்பும் நல்லா இருக்கு, ஆனால் துன்பத்தை தருபவனாக அவன் இருக்கிறான் அப்படிங்கிறது அந்த குறுந்தொகையினுடைய பொருள். இதுவும் அதே மாதிரிதான் சொல்றான், நோமென் நெஞ்சு. ஆனா இங்க இவளுக்கு மனசு வலிக்குதான். ஏன்னா தலைவனுடைய மலை நாட்டிலிருந்து விழக்கூடிய அருவி, அந்த அருவியில இவ மட்டும் தான் குளிக்கணுமா. அதுக்கு முன்னாடி இவங்க போறதுக்கு முன்னாடி யாரோ குளிச்சுட்டு போயிருக்காங்க. அதை பார்த்தா இவளுக்கு வருத்தமா இருக்கும். ஐயோ, அவன் மலை நாட்டில இருந்து வரக்கூடிய அருவியில நான் தானே குளிக்கணும், வேற யாரோ குளிச்சுட்டு போயிருக்காங்களே, இதை பார்த்தாலே எனக்கு மனசு வலிக்குதே அப்படிங்கிறா. அவ்வளவு பொசசிவ். எற்றொன்றும் காணேன் புலத்தல் அவர் மலை கல் தீண்டி வந்த புதுப்புணல். புது வெள்ளம் வந்திருக்கிறது. கல் தீண்டி வந்த புதுப்புணல், மலையில இருக்கக்கூடிய பாறைகளை எல்லாம் தீண்டி உருண்டோடி வந்த புதுப்புணல் அது. அதன் மேல நமக்கு என்ன கோவம்? அது புதுப்புணல் இல்லையா? நல்லா தானே மழை பெஞ்சு நல்லா தண்ணி வந்திருக்கு. எற்றொன்றும் காணேன் புலத்தல். அந்த அருவியின் மேல கோபிக்கிறதுக்கோ குளத்தலுக்கோ நமக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. ஆனால் கல் தீண்டி வந்த புதுப்புணல், அந்த புதுப்புணல் இப்படி கல் தீண்டி கீழே விழுந்தது அந்த புதுப்புணல், அந்த அருவியில மற்ற யார் உற்று ஆடின். மற்ற பெண்கள், நம்ம போறதுக்கு முன்னாடி மற்ற பெண்கள் அதுல குளிர குடைந்து நீராடாதே என்று திருப்பாவை சொன்னது போல நல்லா குளிச்சுட்டு போயிருக்காங்க. நோம் தோழி நெஞ்சன்றே. அப்படி யாராவது குளிக்கிறத பார்த்தா எனக்கு மனசெல்லாம் வலிக்குதே. என்னுடைய நாட்டு என் தலைவன் இல்லையா, என் தலைவனுடைய அருவி இல்லையா, அதுல போய் குளிக்கலாமா அப்படிங்கிறா. திருப்பி அந்த அடுத்த 2 இதுவும் அதேதான் சொல்லுங்க. என்னொன்றும் காணேன் புலத்தல் அவர் மலை பொன்னாடி வந்த புதுப்புணல். பொன்னாடி வந்த புதுப்புணல் மற்ற யார் முன்னாடி நோம் தோழி நெஞ்சன்றே. முதல்ல கல் தீண்டி வந்த புதுப்புணல்னா அடுத்தவளுக்கு சொல்லி மாளல. பொன்னாடி வந்த புதுப்புணல், பொண்ணு இங்க மகரந்தம் தான். மகரந்த தூள்களை அதை அடித்துக் கொண்டு வருகிறது. அது மகரந்த தூள்கள் அப்படி அருவியில விழும் பொழுது சூரியனுடைய ஒளியில தகதகுக்குது. அது அப்படி ஒரு பொன் துகள்களை அடித்துக் கொண்டு வருவதை போல இருக்கிறது. அதனால என்னொன்றும் காணேன் புலத்தல். இந்த அருவியில குளிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஒரு புலத்தல் இருக்குது? அதோட நமக்கு என்ன உடல்? ஒன்றும் இல்லை. அவர் மலை பொன்னாடி வந்த புதுப்புணல் மற்ற யார் முன்னாடி நோம் தோழி நெஞ்சன்றே. ஆனால் இந்த பொன்னாடி வந்த புதுப்புணல வேற யாராவது குளிச்சா எனக்கு மனசெல்லாம் வலிக்குது. யாதொன்றும் காணேன் புலத்தல் அவர் மலை போதாடி வந்த புதுப்புணல். போதாடி வந்த புதுப்புணல் மற்ற யார் மீது ஆடின் நோம் தோழி நெஞ்சன்றே. ஒன்றடுக்கிய 3 பொருள், அவ்வளவுதான். போதுனா மலர் மொட்டுக்கள்.
மொட்டுக்களை எல்லாம் அது சுமந்து கொண்டு வருகிறது. மலர்களை எல்லாம் எடுத்து கொண்டு வரும் பொழுது மலரா, விரிஞ்ச மலரா, போதா எல்லாம் தெரியாது. போது எல்லா மலர் மொட்டுக்களையும் அது சுமந்து கொண்டு வருகிறது. அப்போ அப்படி வந்த புதுப்புணல் மேல் நமக்கு ஒன்றும் கோபம் இல்லை. ஆனால் அதில் வேற யாராவது ஆடினா எனக்கு மனசு வலிக்குது. அதனால என் தலைவனுக்குரியது எனக்கு மட்டும்தான். ஆனால் அந்த தலைவனே எனக்குரியவனா இப்ப இருப்பானா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படிதான் அவன் பண்ணிட்டு இருக்கான் இப்போ. அதனால அதற்குரிய காரியங்களை நம்ம இனிமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவ அடுத்து வரக்கூடிய பாடல்கள் அதை சொல்றான். உரை இனி மாதராய் உன்கண் சிவப்ப புரை தீர் புனல் குடைந்து ஆடின் நோவாயின் உறவு நீர் மா கொன்ற வேல் ஏந்தி ஏத்தி புறவை தொடுத்து ஒன்று பாடுகம் வா தோழி. இங்க நல்லா அருவியில குடைஞ்சு நீராடி நல்லா கண்கள்ல சிவக்கும்படியாக நீராடிட்டாங்க. இப்ப அடுத்தது அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசை நிறைவேற வேண்டும். அதனால அந்த குன்றத்தினுடைய கடவுளாகிய இப்ப கண்ணகி இப்ப கடவுளா இருக்கா. அதுக்கு முன்னாடி அவங்க வழிபட்ட கடவுள் குன்றவேல் முருகன். அவனை வாழ்த்தி பாடி நாம் சிலவற்றை வேண்டுவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உரை இனி மாதராய். இனிமே நம்ம பெண்களை நம்ம இன்னொன்னு பண்ணலாம். அடுத்தது உன் கண் சிவப்ப. நம்ம புதுப்புணல்ல ஆடினதுனால மையிட்ட நம்முடைய கண்கள் எல்லாம் இப்பொழுது சிவந்து விட்டன. உன் கண் சிவப்ப புரை தீர் புனல் குடைந்து ஆடின் நோமாயின். நம்ம குற்றமில்லாத இந்த புதுப்புணல்ல நீராடி நம்ம விளையாடி முடிச்சிட்டோம். போதும், இதுக்கு மேல நிறுத்திக்கலாம். அதை இதுக்கு மேல விளையாட முடியாது. கண்கள்லாம் சிவந்து விட்டன. அடுத்து நாம் போய் குன்றத்தினுடைய கடவுளாகிய முருகனை வழிபடுவோம். உறவு நீர் மா கொன்ற வேலேந்தி. கடலின் நடுவே கிரௌஞ்சம் என்று மலையாக நின்ற அரக்கனை தன்னுடைய வேலினால் வெட்டி வீழ்த்தியவனாகிய, அதுதான் உறவு நீர் மா கொன்ற. அந்த கடலின் நடுவே மரமாகி நின்ற இந்த கிரௌஞ்சம் மலையாக நின்ற அந்த அவுணனை வெட்டி வீழ்த்திய, வேலை கையிலே ஏந்தி இருக்கக்கூடியவனாக இந்த முருகனை வாழ்த்தி புறவை தொடுத்து ஒன்று பாடுகம் வா. நம்ம ஏற்கனவே அங்க இடைச்சர்களுக்கான ஆய்ச்சியர் புறவையை பார்த்தோம். இங்கே மலை மேல வாழக்கூடிய புறவர்களுடைய குன்றப்புறவையையும் இளங்கோவடிகள் நமக்கு காட்டுகிறார். ரொம்ப பெரிய கலை விற்பனரா தான் அவர் இருந்திருக்கணும். மிகப்பெரிய ஒரு கலா ரசிகர் தான். அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. நினைச்சு பார்த்தா இவ்வளவு கலர்ஃபுல்லான ஒரு காப்பியம். நடுவுல இடைச்சர்கள் இருக்க மாதிரி இருக்கு, திரும்ப சொன்னது மாதிரி இருக்கு. ஒரு கதை ஒரு ஒரு 2 வரியில எழுதக்கூடிய கதை தான். ஆனாலும் அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்களை அவர் பூத்தி வச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது. இதுலயே எத்தனை நடன பாவங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்திரவேள் ஒரு இடத்துல எடுத்த ஒரு இது, அப்புறம் அந்த படைக்கள மாக்கள் எப்படி அதை கொண்டாடினாங்க, அப்புறம் அரங்கேற்று காதையில மாதவியினுடைய நடனம், அதுக்கப்புறமா குன்றக்குறவை, இப்போ அப்புறம் ஆய்ச்சியர் குறவையில இது, அதுக்கப்புறமா எயினர்கள் எப்படி பாலை நிறத்துல எயினர்கள் எப்படி ஆடினாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 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 என்டையர் ஒரு கலாச்சார ஒரு எத்னோகிராபி மாதிரி, இனவரைவியல் மாதிரி அத்தனையும் அவர் நமக்கு காமிச்சு கொடுத்துட்டாரு. சோ இங்க குறவையை பாட போறாங்க. அடுத்தது அந்த தெய்வத்தை எப்படி வாழ்த்தி அவர்கள் இந்த குறவையை பாடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய 3 பாட்டு. அதுக்கப்புறம் தலைவி அறத்தோடு நின்று தோழி கிட்ட சொல்றான், இந்த தலைவன் தான் எனக்கு நோய் செய்தவன், அவனைதான் எனக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு. இங்க ஃபர்ஸ்ட் அவங்க முதல்ல வேலனை வாழ்த்தி பாட்டுவது. சீர்கெழி செந்திலும் செங்கோடும் பெண் குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன் கைவேல் அன்றே பாரிரும் பவ்வத்தினுள் புக்கு பண்டொரு நாள் சூர்மா தடிந்த சுடர் இளைய வெள்வேலே அணிமுகங்கள் ஓராறும் ஈராறு கையும் இணையின்றி தானுடையான் ஏந்திய வேல் அன்றே பிணிமுகம் மேற்கொண்டு அவுணர் பீடழியும் வண்ணம் மணிவிசும்பின் போன் ஏத்த மாறு அட்ட வெள்வேலே சரவண பூம் பள்ளியறை தாய்மார் அறுவர் திருமுலைப்பால் உண்டான் திருக்கை வேலன்றே வருத்திகிரி கோலவுணன் மார்பம் பிளந்து குறுகு பெயர் குன்றம் கொண்ட நெடுவேலே. இந்த 3மே முருகனை வாழ்த்தி பாடக்கூடிய பாடல் நமக்கு பார்த்தாலே புரியுது. ஒரே விஷயத்தான் அது சொல்லுது. சீர்கெழி செந்திலும், செந்தில் முன்பொரு காலத்தில் இங்கே அந்த அவுணன் பாரிரும் பவ்வத்தினுள் புக்கு பண்டொரு நாள். பவ்வம்னா கடல், ரொம்ப அழகான பெயர். கடலுக்கு பல பெயர்கள் இருக்கு. பவ்வம் என்பது அதனுடைய ஒரு பெயர். பாரிரும் இந்த பாறை சூழ்ந்திருக்கக்கூடிய கருமையான பவ்வத்தினுள் புக்கு பண்டொரு நாள் சூர்மா தடிந்த. சூர் என்றால் அச்சம் தரக்கூடிய, சூரர மகளிர் நம்ம படிச்சிருப்போம். சூர் என்றால் அச்சம் தரக்கூடிய ஒரு மரமாக நின்ற அவனை தடிந்த, அவனை 2ஆக வெட்டி வீழ்த்திய சிறப்பு பொருந்திய திருச்செந்தூர் திருச்செங்கோடு, அதெல்லாம் இந்த 4 இடமும் அந்த 4 இடத்த சொல்லுது. அறுபடை வீட்டினுடைய 4 இடத்த சொல்லுது. என்னென்ன இடம்னா திருச்செந்தூர், திருச்செங்கோடு, செங்கோடு அது நமக்கு தெரியுது, சுவாமிமலை,
திருவேரகம். ஏரகம் பாருங்க, ஏரகம் திருவேரகம். வெண்குன்று சுவாமிமலை, செங்கோடு திருச்செந்தூர், சீர்கழி செந்தில் சாரி அதுதான் திருச்செந்தூர், திருச்செந்தூர், திருச்செங்கோடு, சுவாமிமலை, திருவேரகம். இந்த இடங்களில் எல்லாம் விட்டு நீங்காமல் உறைபவனாகிய அந்த முருகனை நாம் எல்லாமே மலையில திருச்செந்தூர் மட்டும்தான் கடல், மற்றதெல்லாம் மலையில இருக்கக்கூடியது இல்லையா. இந்த அறுபடை வீடுல திருச்செந்தூர் மட்டும்தான் கடலை ஒட்டியது. மற்ற 5 படை வீடுகளும் மலை மேல இருக்கக்கூடியவைதான். இங்கெல்லாம் நீங்காமல் உறைபவனாகிய முருகனுடைய கை வேல் தானே அன்றைக்கு கடல் நடுவே இருந்த அவுணனை அழித்தது அப்படின்னு சொல்றான். அடுத்த பாட்டும் அதேதான். அணிமுகங்கள் 6, அவனுடைய அழகு முகங்கள் 6, ஈராறு கை. எனவே 6 முகம் என்பதால் 12 கை. இணையின்றி தான் உடையான் ஏந்திய வேல் அன்றே, தனக்கு இணையில்லாதவனாகி அவன் ஏந்தியிருந்த அந்த கை வேல் தானே பிணிமுகம் மேற்கொண்டு, பிணிமுகம்னா மயில், மயிலுக்கு பிணிமுகம்னு ஒரு பேர் இருக்கு. அந்த மயில் மேல் ஏறி அவன் அந்த அசுரனை வீழ்த்தினான். அவுணர் பீடழியும் வண்ணம் மணி விசும்பின் கோன் ஏத்த மாரட்ட வெள்வேலி. அந்த அசுரர்களுடைய பெருமை அழியும்படியாக அவர்களை வெட்டி வீழ்த்தியவேள் இந்த வேள்தானே அப்படின்னு அவளை முருகனை பாடுகிறார்கள். அடுத்தது அந்த கார்த்திகை பெண்கள் வளர்த்த அந்த புராண கதை. சரவணப்பூம் பள்ளியறை தாய்மார் அறுவர் திருமுலைப்பால் உண்டான் திருக்கை வேலன்றே. அந்த சரவண பொய்கையில அந்த நமக்கு அந்த புராண கதை தெரியும். சிவனுடைய அந்த விந்து அப்படி ஒரு குழந்தையாக மாறும் பொழுது அதை அதனுடைய நெருப்பை தாங்க முடியாம அந்த சரவண பொய்யை அதை ஏந்தி கொள்கிறது. அது ஒரு 6 பிரிவாக அந்த பிண்டம் அந்த குழந்தையினுடைய வடிவம் மாறுகிறது. அது 6 பேர், திருக்கார்த்திகை மகளிர் 6 பேர் அந்த குழந்தையை ஏந்தி கொண்டு தங்களுடைய குழந்தையாக வளர்க்கிறார்கள் அப்படிங்கிறது புராண கதை. அதுதான் இங்க சொல்றாரு. சரவண பூம் பள்ளியறை தாய்மார் அறுவர், அந்த 6 கார்த்திகை பெண்களும் திருமுலைப்பால் உண்டான், அவர்கள் தன்னுடைய குழந்தையாகவே நினைத்து அவர்களுடைய தாய்ப்பாலை கொடுத்து வளர்த்த அந்த முருகனுடைய கை வேல்தானே வரு திகிரி கோல் அவுணன் மார்பம் பிளந்து குறுகு பெயர் குன்றம் கொன்ற நெடுவேலே. குறுகு பெயர்னா கிரௌஞ்சம். கிரௌஞ்சம் என்பது ஒரு பறவையினுடைய பெயர், அந்த மலையினுடைய பெயரும் தான். கிரௌஞ்சமாக நின்ற அந்த மலையாக நின்ற அந்த அவுணனுடைய மார்பை பிளந்த வேல் என்பது கார்த்திகை பெண்கள் அறுவர் வளர்த்த முருகனுடைய கையில் இருந்த வேல்தானே. அப்ப அவனை நாம் வாழ்த்தி பாடுவோம் என்று சொல்லி அவர்கள் பாடத் தொடங்குகிறார்கள். அடுத்தது இங்க தலைவி அறத்தோடு நிற்கிறாள். தலைவி அறத்தோடு நிற்றல் அப்படின்னா, ஒருவேளை தோழிக்கு தெரியாம இருந்திருந்தா தலைவி, இந்த தலைவனால் தான் எனக்கு காதல் நோய் உண்டானது, எனவே இவனையே திருமணம் செய்து கொள்வதற்கு நீ எனக்கு உதவி புரியணும் அப்படின்னு சொல்றது. யூஸ்வலா தோழி தான் அறத்தோடு நிற்பாள். ஏன்னா தலைவி தோழி ஒன்னால சுத்திட்டு இருப்பாங்க. அதனால யாரை காதலிக்கிறாங்கன்னு தோழிக்கு நல்லாவே தெரியும். அப்ப தோழி தான் அறத்தோடு நிற்பாள் பெரும்பாலும். தோழி போய் நற்றாய்கிட்டையும் செவிலிக்கிட்டையும் சொல்லுவான், நீங்க இந்த மாதிரியான வேலையை அழைத்து வெளியாட்டு எல்லாம் செய்யாதீங்க, அந்த மலை இருக்கிறது இல்லையா, அந்த மலையை சார்ந்தவன் தான் இவளுக்கு நோய் செய்தவன், அவனை கொண்டு இவனுக்கு மனைமுறுத்தி வையுங்கள் அப்படிங்கிற மாதிரி தோழிதான் சொல்லுவா. இங்க தலைவி சொல்றா. அன்னை இப்போ வேலனை அழைத்து வெளியாட போவதாக சொல்கிறாள். இது நகைப்புக்குரியது இல்லையா. அவன் மடையன், இவனும் மடையன். யார் மடையன்? அன்னை கூப்பிட்டு வேலனை கூப்பிடுறாள். வேலன் என்பது ஒரு அந்த குறி செய்யக்கூடிய ஒரு அந்த பூசாரி மாதிரி ஒருத்தர், அவனும் அடையன். அவன் மேல் ஏறி ஒருவேளை முருகன் ஏதாவது சில சொற்களை சொல்லுவான் என்றால் அவனும் அடையன். ஏனென்றால் எனக்கு நோய் செய்தவன் வேறு யாரோ, முருகன் இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டை அடுத்து வர 3 பாட்டும் சொல்லுது. பார்க்க முடியுமா? டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா. அடுத்த வகுப்புல 1 நிமிஷம் தான் இருக்கு. அடுத்த நாளைக்கு வகுப்புல நம்ம இதை முடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அழகான பாட்டு, வேகமா போயிடும். வேலனை வெளியாட்டு வருதும் அவங்க எப்படி கண்ணகியை வழிபடுறாங்க அடுத்தது அப்படிங்கிறது தான். சோ குன்றக்குறவை நாளைக்கு முடிச்சிடலாம். பாய்.